ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு சின்ன கிளாஸ் அளவு கருப்பு கவுனி அரிசியை முன்னாடி நாள் நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். காலையில் எழுந்ததும் அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் வானலில் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை தண்ணி இல்லாமல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசியை அந்த நெய்யிலே நம்ம நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியை மெஷர் பண்ண அதே டம்ளரில் ஒரு 1/4 கப் அளவு பச்சை பருப்பு சேர்த்துக்கிறோம். அதையும் அந்த வானல்லே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக சுக்கு 2-3 ஏலக்காய் சேர்த்து நம்ம அதையுமே அந்த வானலில் போட்டு வறுத்து போகிறோம். இப்போ அந்த கருப்பு கவுனி மெஷர் பண்ண அதே கிளாஸில் ஒரு 3/4 கப் அளவு கருப்பு உளுந்து அதையுமே நான் வானலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கண்டெய்னரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாரத்தில் ஒரு 2-3 நாள் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு, இல்லை வீட்டில் இருக்க நம்மளே கூட பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கடி இட்லி தோசை இப்படி சாப்பிட போர் அடிச்சு தான் இந்த கஞ்சி மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கஞ்சி நம்ம எப்படி காய்ச்சணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.